வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் மிக பயங்கரமான விஷக்கடியை கூட சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன ஒரே பூச்சியாக காமிக்கிறீங்க அப்படின்ட்டெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வரும். இந்த பூச்சிகளோட விஷத்தை சுத்தமாக எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. சில நேரங்களில் நம்மளுக்கு ஆபத்தான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, அதுக்கு தகுந்த மூலிகையும் நமக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் அருமையான மூலிகை. இந்த செடியை நான் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், எனக்கு கிடைக்கல. நிறையா வாட்டி செடி கிடைச்சாலும் நான் அதை உண்டு பண்ணுறதுக்கு கொண்டு வச்சு தண்ணி ஊற்றுவேன். அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமாக பட்டு போயிடும். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு செடி தான் லாஸ்ட்டாக 3 செடி வச்சதில் இந்த ஒரு செடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது உண்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் சிரியா நங்கை. இங்கே பாருங்கள், நீளமாக கத்தியாக இருக்குது. இந்த ப்ரௌன் கலராக உள்ளதெல்லாம் பொதுவாக செடியில் உள்ள இலையெல்லாம் முத்தல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுட்டுன்னா அது ஃபஸ்ட்டு பழுத்து எல்லோ கலரில் வரும். அப்புறம் சருகா இது பண்ணி வதங்கி கீழே விழுந்துடும். ஆனால் இந்த செடியில் இந்த கலரில் தான் இது முத்தின இலையெல்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளையில் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு அது கீழே விழ ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேலே உள்ள இலை நல்லா தொழுத்து நல்லா நிறையா வந்திருக்கு. இதோட பூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தும்பை பூ மாடலில் இருக்குது. ஆனால் அதுலேயும் இங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு 3 தலை நாகம், அதாவது 1 தலை நாகம் 5 தலை நாகம் அப்படிலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இதை பார்த்திங்கன்னா 3 தலை உள்ள ஒரு நாகப்பாம்பு மாதிரி லைட்டாக ஒரு இதாக தெரியும். இப்படி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி தெரியும், ரைட்டா? அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள், இதுதான் இதோட காய். இது இன்னமும் கொஞ்சம் நீளமாக வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளாக் கலரில் வந்துடும். பிளாக் கலரில் பட்டு அது உள்ளே கடுகு மாதிரி விதை இருக்கும். அந்த விதை வெடித்து கொட்டி அது நிறையா செடிகளை கொடுக்கும். இந்த இலைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, வேப்ப இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தான் கசக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த கசப்பு சரியாக போயிடும். ஆனால் இந்த இலையோட கசப்பு நீங்கள் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் சரி, ஒரு சுகரோ இல்லை ஒரு வெள்ளை சுகர் எந்த சுகராக இருந்தாலும் சரி, ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் இப்படி எந்த ஒரு இனிப்பு பொருளை சாப்பிட்டாலும் கூட இதோட கசப்பு தன்மை கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் நம்ம தொண்டைக்குள்ளே இந்த பல்லுக்குள்ளே அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு அதுக்கு மேலே வேறு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். கசப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உயிரை காக்க முடியாது. பாம்பு கடிக்குது, அதோட விஷம் உடனே நம்மளோட தலைக்கு ஏறி நம்மளை சில நேரத்தில் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடுறோம், உயிரை காப்பாற்றிடுறோம். சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலே போனாலும் லேட்டாக கொண்டு வந்துட்டீங்க, இதோட விஷம் ரொம்ப அதிகமான விஷம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க கையை முறிக்கிறது மாதிரியெல்லாம் கூட ஆகிடும். அதனால் நம்மளோட உயிரை காக்க வீட்டுக்கு ஒரு இது மாதிரி சிரியா நங்கையோட செடியை வச்சு உண்டு பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட உயிர் காக்கக்கூடிய சிரியா நங்கை இலை. இந்த இலையில் எந்த ஒரு விஷப்பூச்சி கடித்தாலும், சிலந்தி பூச்சியாக இருக்கட்டும், தேளாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வண்டுகளாக இருக்கட்டும், எது கடித்தாலும் இந்த இலையில் ஒரு 4 இலையை பறித்து அப்படியே தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. கசக்குதுன்னுட்டு விட்டீங்கன்னா அது சரியாக வராது, சாப்பிட்ருங்க. அடுத்ததாக அந்த பூச்சி கடித்த இடத்துல இதை பறித்து நல்லா ஒரு 10-15 இலைக்காவது நல்லா பறிச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி அந்த பூச்சி கடித்த இடத்துல நல்லா ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. அது மாதிரி டெய்லி நைட்டு ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். நம்ம போட்டிருக்கிற துணியில் அது அப்படியே வெளியில் வந்துடும், தொடச்சி எடுத்தது மாதிரி வந்துடும். அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது நீங்கள் அந்த கடித்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. ஆனால் சாப்பிட்றது காலையில் ஒரு 4 இலை,
ஈவினிங் ஒரு 4 இலை. இதை வந்து நல்லா கடித்து அப்படி மென்று சுத்தமாக முழுங்கிடுங்க. அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு 2 வேளை, காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, அது மாதிரி தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட விஷமும் உங்கள்கிட்ட நெருங்க விடாமல் எல்லாமே போயிடும். சிலந்தி பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக இருக்கும், ஏதோ எறும்பு கடித்தது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ரவுண்டாக ரெட்டாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 ரூபா துட்டு அளவுக்கு, காயின் அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த தண்ணி, அந்த புண்ணில் உள்ள தண்ணி வந்து எங்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து தெரிச்சு விழுவுதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த புண்ணு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அரிப்பும் இருக்கும், லைட்டாக எரியவும் செய்யும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த இலையை பறித்து 4 இலை 5 இலைங்கிறது மாதிரி நல்லா மென்று சாப்பிடுங்க. அந்த இலையை பறித்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு கடித்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, கடித்து வந்து அந்த பூச்சி கடித்து வந்து 1 வாரம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, இல்லை 1 மாதம் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கா, அப்படி இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து 1 வாரத்துக்கு கூட இந்த இலையை பறித்து நீங்கள் சாப்பிடணும். இந்த இலையை பறித்து அரைச்சி அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து கண்டினியூவாக பயப்படாமல், ஆமாம் என்ன இதை செய்கிறது, எல்லாம் ஒன்றும் சரியாக போகலை அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நீங்கள் முழு நம்பிக்கையோடு நான் சொன்னது மாதிரி அதை சாப்பிடவும் அரைச்சி அப்ளை பண்ணவும் செஞ்சீங்கன்னா உடனே அது வந்து க்யூர் ஆகும். எந்த விஷமும் உங்கள் உடம்பை நெருங்காது, உங்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.